ஈரோடு மாவட்டத்திற்கு 2 நாள் கள ஆய்விற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருக்கிறார். தற்போது ஈரோட்டில் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் 2 நாட்கள் கள ஆய்விற்காக சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அப்பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள ஆய்விற்காக ஈரோடு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது கள ஆய்விற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈரோடு பகுதிக்கு வந்திருக்கிறார். தற்பொழுது அங்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக அரசின் திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடைகிறதா என்பது தொடர்பாக கள ஆய்வு மேற்கொள்வதற்காக மாவட்டந்தோறும் சென்று பல்வேறு இடங்களில் கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் 2 நாள் பயணமாக இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு கோவை சென்றார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஈரோடு சென்றிருக்கக்கூடிய அவருக்கு ஈரோடு விஜயமங்கலம் பகுதியில் தற்பொழுது உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. வழிநெடுகிலும் 2 புறத்திலுமே தொண்டர்கள் அதே போல பொதுமக்கள் அனைவரும் அவரை வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை நேரலில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக 2 நாட்கள் பயணமாக தற்பொழுது ஈரோடு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அரசின் திட்டங்கள் முழுமையாக சென்றடைகிறதா என்பது தொடர்பாக கள ஆய்வு மேற்கொள்கிறார். அதன் தொடர்ச்சியாக அரசின் திட்டங்களுக்காக மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் 2 கோடியாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். அதே போல மாலையில் ஈரோடு மாவட்ட இருக்கக்கூடிய செயலாளர்கள் அதே போல நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது நடத்த இருக்கிறார். அதே போல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்று இரவு அங்கேயே ஓய்வெடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாளை மீண்டும் கள ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அங்கிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள், மக்களிடம் இருந்து வரக்கூடிய புகார்கள் முறையாக அவர்களுக்கு தீர்வு காணப்படுகிறதா என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்க இருக்கிறார். அதே போல அவர்களின் வருகை பதிவேடு உள்ளிட்டவைகளையும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல ஈரோடு பகுதியில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 16 கோடி மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளையும் முதலமைச்சர் நாளை திறந்து வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 நாள் பயணமாக அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசின் திட்டங்கள் முழுமையாக சென்றடைய இருக்கிறதா என்பது தொடர்பாக கள ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.